சென்னையில் இரவு முதல் விட்டு பெய்து வரும் மழையால் வாகன ஓட்டிகள் தற்போது அவதியடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் கடந்த 4 நாட்களாக இரவு முழுவதும் விட்டு மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ந்து கனமழையானது பெய்து வருவதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கணி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கணி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் அது மட்டும் இல்லாமல் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என நேற்றைய தினம் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது நேற்று நள்ளிரவு முதலே சென்னை மட்டுமில்லாமல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள், கடலூர், அதுபோல கன்னியாகுமரி, தூத்துக்குடி என பல்வேறு மாவட்டங்கள்ல நள்ளிரவு முதலே இந்த மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. தற்போது சென்னையில பொறுத்த வரைக்குமே நேற்று இரவு முதலே மழை பெய்திருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று காலை தன்னுடைய இயல்பு வாழ்க்கையை மக்கள் இழந்திருக்காங்க. குறிப்பாக இன்று காலை அவர்கள் வெளியே செல்வதற்கு போல, அது போல இன்னும் சற்று நேரத்தில் பள்ளிகள் தொடங்க இருக்கிறது. எனவே மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை தற்போது இருந்திருக்கார்கள். மட்டுமில்லாமல் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்ற ஒரு கேள்வியும் மக்கள் பெற்றோர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. என்றால் நேற்று நள்ளிரவு முதலே சென்னையில பலத்த மழை பெய்து வரும் காரணமாக பொதுமக்கள் தங்களுடைய வாகனங்கள் மூலியமாக வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. ஏனால் சென்னையில பல்வேறு பகுதிகளில் பல்வேறு சாலைகளில் மழைநீரானது தேங்கிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்ற ஒரு கேள்வியுடன் பெற்றோர்கள் தற்போது இருக்கிறார்கள். எனவே இந்த மழை தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கு நேற்று நள்ளிரவு முதலே மாநகராட்சி ஊழியர்களும் பல்வேறு பகுதிகளில் இந்த மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீரை அகற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் இந்த மழையானது விட்டு பெய்யாமல் நேற்று நள்ளிரவு முதலே சென்னையை பொறுத்த வரைக்குமே அதிக மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில அடுத்து என்ன நடக்கும், அதாவது பள்ளிகளுக்கு விடுமுறை வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியுடனே தற்போது பெற்றோர்கள் இருந்து வருகிறார்கள். விஜயா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி.